ராமதாஸ் ஐயா அவர்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. எதுக்கு இந்த பீதியெல்லாம் கிளப்பணும்? இல்ல பீதியை கலப்பணும்னு இல்லை. அன்னைக்கு நடந்த சம்பவம் அதை நான் வெளிப்படுத்தினேன். இந்த மாதிரி இது வரைக்கும் ராமதாஸ் ஐயா வந்து விடிய காத்தால் 6-7 மணிக்கு எந்த பிரஸ் மீட்டும் இத்தனையா அவரோட அரசியல் ஆண்ட காலத்தில் எங்கேயுமே கூட்டினதில்லை. அதுக்கு முன்னாடி நாள் நடந்த சம்பவத்துக்கான வெளிப்பாடு தான் அது. ஏன்னா அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி அவரோட பேரன், அதாவது இளைஞரணி தலைவர்னு அதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவில் அறிவிச்சிருந்தார் ஐயா ராமதாஸ் அவர்கள். அதை அன்புமணி அவர்கள் ஸ்டேஜில் எதிர்த்தார். அவர் எதுக்கு இளைஞரணி தலைவராக போடணும், கட்சிக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகுது, அவருக்கு என்ன தெரியும் எதுவும் தெரியாது அப்படின்ட்டு. அங்கேலேருந்து ஆரம்பிச்ச ரிஃப்ட் தான் அது. எதுக்காக முகுந்தன் உள்ளே கொண்டு வரணும்னு அன்புமணி அவர்களுக்கு ஒரு கேள்வி, ராமதாஸ் அவர்களுக்கு வந்து முகுந்தனை கொண்டு வந்தாகணுன்றது ஒரு, அவர் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அவரோட டிசிஷன் அன்னையிலேருந்து இது வரைக்கும் மாற்றலை. அந்த பிரச்சனை எங்கே தொடருதுன்னா, அதுக்கப்புறம் இந்த இவர் அறிக்கை விடுறாருல, ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விடுறதுக்கு 2-3 நாள் முன்னாடி தான் ஒரு சில கூட்டங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முகுந்தன் அவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி, திருவண்ணாமலை மாவட்டம், இந்த திண்டிவனம் இந்த சைடு எல்லாமே போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அன்புமணிக்கு இது பிடிக்காம அன்புமணி அவர்கள் வந்து கோவத்தில் பேசுறாரு. ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த வாக்குவாதத்தில் அவர் சொல்றாரு, இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா உன்னை கொண்டுடுவேன்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் காலையில இவர் சரி இப்படியே விட்டா கட்சி இருக்காது, கட்சியவே அழிச்சிடுவாரு. அன்புமணி அவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமா கட்சியை வந்து எந்த விதத்துலையுமே முன்னேற்ற பாதை கொண்டு போகல. அன்புமணி அவர்கள் வரதுக்கு முன்னாடி கட்சியில நிறைய எம்எல்ஏஸ் இருந்தாங்க, மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அன்புமணி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவர் ஒருத்தர் மினிஸ்டர் இருந்தார். அதுக்கப்புறம் எந்த மினிஸ்டரையும் வரல. அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க, கட்சி தலைவராக மாற்றினாங்க, இளைஞரணி தலைவராக இருந்தார். இப்படியே போயிட்டே இருந்தது. அவரோட வளர்ச்சி இருக்குது. ஆனால் கட்சியோட வளர்ச்சியும் என் மக்களோட வளர்ச்சியோ இல்லை. எல்லா இடத்தையும் சீரழிஞ்சு போயிட்டு இருக்க நிலைமையில தான் இருக்கு. அதுக்காக ராமதாஸ் அவர்கள் வந்து அடுத்த நாள் காலையில் இந்த அறிக்கை விட்டார். இந்த பிரச்சனை இவர் கொலை மிரட்டல் விடுத்ததுனால அதை நான் சொன்னேன்.